Okay, hi everyone. அனைவருக்கும் வணக்கம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா 2 டேஸோட பிளான் பார்க்க போறோம். ஒன்னு டே அண்ட் டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இன்னொன்னு பார்த்தோம்னா மென்சுரேஷன் அண்ட் ட்ரிகோனோமெட்ரி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போறோம். So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா ஒரு பர்சன் 20% ஆஃப் த ஒர்க்கை 8 டேஸ்ல முடிக்கிறாங்க. அது இன்னொரு பர்சன் 25% ஆஃப் த ஒர்க்கை 6 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து நம்ம ஈஸியா 100% ஆஃப் த ஒர்க்கை கண்டுபிடிச்சிடலாம். 20%க்கு இன்டூ 5 25% into 4 பண்ணோம்னா டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 40% ஆஃப் த ஒர்க் எப்போ முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு இப்ப 100% ஆஃப் த ஒர்க் முடிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பட் அவங்களுடைய டோட்டலா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா 40க்கு 24க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 120 வருது. சோ 120 நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 100% ஆஃப் த ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு 120 இருக்கலாம். பட் ஈச் இண்டிவிஜுவலுக்கும் எஃபிஷியன்சின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது டைமை பொறுத்து இருக்கு. ஒரு ஒர்க்கை இவங்க இவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறாங்க. ஏ பார்த்தோம்னா 40 டேஸ் எடுத்துக்கிறாங்க ஒரு ஒர்க்கை முடிக்க. பி வந்து 24 டேஸ்ல முடிச்சிடுறாங்க அதே ஒர்க்கை. அப்ப எஃபிஷியன்சி டிஃபர் ஆகுதுல்ல. அந்த எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டோட்டல் டேஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வச்சு அந்த எஃபிஷியன்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அந்த டோட்டல் டிவைடட் பை த இண்டிவிஜுவல் டேஸ். பாத்தீங்கன்னா 120 divided by 40 120 divided by 24 நமக்கு எஃபிஷியன்சி கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்றோம்னா அந்த 40%க்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த டேஸையும் அதுதான் ஒர்க் டோட்டல் ஒர்க் அந்த 120 பார்ட்ஸ் ஆஃப் த ஒர்க்கையும் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா 8 வருது. ஓகேவா? சோ அப்ப இதுதான் அவங்களோட டைம் டியூரேஷன். அந்த 120 அப்படின்றது டோட்டல் பார்ட் ஆஃப் த ஒர்க் இவங்க கம்ப்ளீட் பண்றது. சோ 100% அந்த 120னா 40% எவ்வளவு ஒர்க் முடிப்பாங்க, அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்றத எஃபிஷியன்சி வச்சுதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ஒர்க்கை கண்டுபிடிச்சிருங்க. அப்புறம் டோட்டல் ஒர்க் கண்டுபிடிங்க. டோட்டல் ஒர்க்கை வச்சு இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எஃபிஷியன்சி எப்பயுமே ஒர்க்கும் டைமையும் பொறுத்துதான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா டைம் பீரியட் எடுத்துக்கலாம். 40% ஆஃப் த ஒர்க் முடிக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாளா முடிப்பாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பார்க்க காம்ப்ளிகேட்டடா தெரியும். எஃபிஷியன்சினா என்ன, எவ்வளவு தூரம் அவங்களால ஒர்க் பண்ண முடியுது சீக்கிரமான்றத பொறுத்துதான் இருக்கு. அதை ஒர்க்கையும் டைம் வச்சுன்னா நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அப்போ ஒர்க் ஒரே ஒர்க்கை எவ்வளவு டைம் பீரியட் டிஃபரன்ஸ் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க முடிக்கிறாங்க. அதே நம்ம எஃபிஷியன்சி இதுல எடுத்துக்கிட்டோம்னா பர்சன் 2க்கு தான் அதிகமான எஃபிஷியன்சி இருக்கு. ஏன்னா சேம் ஒர்க்கை அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க, 5 டேஸ்ல முடிச்சிடுறாங்க. ஓகேவா? அத இந்த பாருங்க, சேம் ஒர்க்கை இவங்க 5 டேஸ்ல முடிக்கிறாங்க. P1 பார்த்தோம்னா சேம் ஒர்க்கை வந்து 3 டேஸ்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப எஃபிஷியன்சி யாருக்கு அதிகமா இருக்குன்றத நம்ம இதுலயே கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், P works thrice as fast as Q, whereas P and Q work as together 4 times can work 4 times as fast as R. If P, Q and R together work on a job, in what ratio should they show, that is should they share their earnings? ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸிங்க. P works thrice as fast as Q கொடுத்துட்டாங்க. சோ அப்ப P வந்து 3 times Q ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா P and Q together can work 4 times as fast as R கொடுத்திருக்காங்க. அப்ப P plus Q வந்து 4 times R. நமக்கு ஆல்ரெடி P ஓட வேல்யூ என்ன தெரியும், 3 times Q தெரியும். இத வச்சு நம்ம R ஓட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? அப்படி பார்த்தோம்னா R ஓட வேல்யூ Q க்கு ஈக்குவலா இருக்கு. எல்லாமே நம்ம Q டேர்ம்ஸ் எடுத்துக்கிறதுனால Q is equal to Q தான். Q மாற போறதே கிடையாது. சோ இதை வச்சு அவங்களுடைய பெனிஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தோம்னா P is to Q is to R ல 3 is to 1 is to 1 தான். ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. ஜஸ்ட் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ரெப்ரசன்டேஷனா மாத்திட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல மாத்திட்டு ப்ரொசீட் பண்றதுதான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தாங்க கேட்பாங்க. டைரக்டாவே எப்பவுமே ஒரு கொஸ்டினை வந்து ஃபார்முலா பேசிஸ்ல கேட்கவே மாட்டாங்க. There is an order of 1900 quantity of a particular product from a customer. The firm produces 1000 quantity of that product per day, out of which 5% are unfit for sale. In how many days will the order be completed?
ஓகேவா? ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 1000 அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அந்த 1000ல 5% அன்ஃபிட்டா இருக்கு. அப்ப ஃபிட் ஆனதை மட்டும் தான் எடுத்துக்க முடியும். சோ அப்ப ஃபிட் ஆனதை கண்டுபிடிக்கணும்னா அந்த 1000ல இருந்து 5% ஆஃப் த அன்ஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம்னா we will get the fit product per day. அது 1 டே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அப்ப 950 தான் வந்து ஒரு நாளைக்கு அவங்களால ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் கரெக்டா ஃபிட் ஃபார் சேல் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா 1900க்கு எத்தனை நாள்? ஈஸி தானங்க. ஓகேவா? அவ்வளவுதான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will be getting 20 days. இது ஈஸியான ப்ராப்ளம்ல. இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கலா பண்ணா போதும். இதே மாதிரிதான் அந்த சோல்ஜரும் நம்பர் ஆஃப் டேஸ் ஃபார் த ஃபுட் இந்த ப்ராப்ளமும் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கண்டிப்பா விடக்கூடாது. ஏன்னா everyone will attend this question because ரொம்ப ஈஸி. Two pipes A and B can independently fill a tank completely. In 20 and 30 minutes respectively. If both the pipes are opened simultaneously, how much time will they take to fill the tank completely? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி ப்ராப்ளம்ங்க. ஏவும் பியும் 20 minutes 30 minutes தான் முடிக்கிறாங்கன்னா அது அவங்களோட ஒர்க் 1 மினிட்டுக்கு அவங்களோட ஒர்க் என்னவா இருக்குங்க? 1/20 1/30 அவ்வளவுதானே. அப்ப டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா டைம் கிடைச்சிடும். ஓகேவா? நீங்க இதை டைரக்டாவும் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லைன்னா xy/x plus y கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா மெத்தட்ல. இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு போட தெரியும் இந்த ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ண முடியும்னா 1/a plus 1/b மெத்தடே ஃபாலோ பண்ணி கூட போடலாம். இல்ல டைரக்டா xy/x plus y கூட முடிச்சிடலாம் ப்ராப்ளம். ஓகேவா? சோ அவ்வளவுதாங்க. 1/12 ஆஃப் த ஒர்க்க 1 மினிட்ல முடிப்பாங்கன்னா சோ ஒரு ஒர்க்க மொத்தமா 12 மினிட்ஸ்ல முடிச்சிருவாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. இதே வந்து அவங்க ரெண்டு பேரும் ஃபில் பண்றதுனால பிளஸ் பண்ணிருக்கோம். ஒருத்தவங்க ஃபில் ஒருத்தவங்க வந்து எம்டி பண்றாங்கன்னா அந்த இடத்துல மைனஸ் சைன் வந்திருக்கும், சப்ட்ராக்ஷன் பண்ணிருக்கோம். Next question. A bell rings every 18 minutes. A second bell rings every 24 minutes. A third bell rings every 32 minutes. If all the three bells ring at the same time at 8 o'clock in the morning, at what other time will they all ring together? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இது அந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தாலே 18 24 32 அடுத்தடுத்து பெல் ரிங் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டா எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்துட்டு அத மினிட்ஸ்ல கிடைச்சிருமா? மினிட்ஸ்ல கிடைச்சதா உடனே வந்து ஹார்ஸா மாத்தணும்னா 60 டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு டைம் பீரியட் கிடைச்சிடும். அதை அவங்க கொடுத்துருக்கிற டைம் பீரியடோட ஆட் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ரொம்ப ஈஸிங்க. இந்த மாதிரி டைம் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான் எவரி 18 எவரி 24 எவரி 32 தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து 8 o'clock கரெக்டா ரிங் ஆகுறாங்கன்னா திரும்பவும் எப்பயும் 3 பேருமே சேர்ந்து ரிங் ஆகுவான்னு கேட்கறாங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சாலே we will get. So 18 24 32 எல்சிஎம் எடுத்தோம்னா we will be getting 288 minutes. அந்த ஹாரா மாத்தணும் கண்டிப்பா. அப்பதான் நம்ம அந்த 8 o'clock கூட நம்ம ஆட் பண்ண முடியும். So we will be getting 4 hours 48 minutes. So 8 plus 4 hours 48 minutes we will be getting 12 hours 48 minutes. இது ரொம்ப ஈஸிங்க. அந்த எவரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி எல்லாம் வந்தாலே கண்டிப்பா எல்சிஎம் எடுத்துட்டு இந்த மினிட்ஸ் கொடுத்துருக்கனால அதை ஹார்ஸா மாத்திரம், அவ்வளவுதான், வேற எதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ரொசீட் பண்ணலாம். இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மெத்தட தாங்க கேட்க போறாங்க எப்படியும் சிசாட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இதே கொஸ்டின் வருமானா வராது, இந்த பேட்டர்ன்ல கொஸ்டின் வரும், அவ்வளவுதான். A gardener increased the area of this rectangular garden by increasing its length by 40% and decreasing its width by 20%. The area of the new garden ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நார்மலா ரெக்டாங்கிளோட ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஏரியானா லென்த் இன்டு பிரெத். இவங்க பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து 40% இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத் வந்து 20% டிக்ரீஸ் ஆகுதுன்னு. சோ நம்ம என்ன பண்ணிடலாம்னா லென்த்தையும் 100% எடுத்துப்போம், பிரெத்தையும் 100% எடுத்துப்போம். சோ உங்களுக்கு 10,000 LB வரும். அதே வந்து இப்ப பிரெத் என்ன பண்ணிருக்காங்கன்னா 40% லென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ 140. பிரெத் பார்த்தோம்னா 20% குறைஞ்சிருக்கு. சோ 80. சோ 140 into 80 பாத்தீங்கன்னா 11,200 LB வருது. இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணாலே we will be getting the difference. அது நமக்கு 1200 வருது. பெர்சன்டேஜ்ல கொண்டு வரணுமா? டிவைடட் பை 100, அவ்வளவுதாங்க. அப்ப கண்டிப்பா 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஆன்சர். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், இதுல கண்டிப்பா எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. These are the questions where we can get a full 2.5 marks. இதை மிஸ் பண்ணவே கூடாது. A gardener has 1000 plants. He wants to plant them in such a way that the number of rows and the number of columns remains the same. அப்ப ஸ்கொயர் மாதிரி அவர் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு.
பட் 1000 தானே கொடுத்திருக்காரு. 1000 எப்படிங்க நம்ம ஸ்கொயர்ஸ்ல எழுத முடியாது இல்ல. ஓகே, क्वेश्चन வாசிங்க. What is the minimum number of plants that he need more for this purpose? அப்ப நமக்கு ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம இந்த 1000 கிட்ட வரணும்னாலே ஃபர்ஸ்ட் 30 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாங்க. 900 வருது. நெக்ஸ்ட் 31 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 961 வருது. 32 ஸ்கொயர் 1024. கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தோம்னா மினிமம் தானே நம்மள கேட்டிருக்காங்க. சோ 24 பிளான்ஸ் இன்னும் இருந்துச்சுன்னா 32 ரோ அண்ட் 32 காலம்ல பிளான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் ஸ்கொயர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ரோஸ் காலம்னு சேம்னு சொல்லும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஸ்கொயர் ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது அப்படின்ட்டு. Next question. An agricultural field is in the form of a rectangle having length x1 meters and breadth x2 meters. Ada x1 x2 variable na different ah irukum appdi sollirukanga. If a1 x1 plus x2 is equal to 40 meters, then different ana same value kadayadunga. x1 x2 same value kadayadu, different ah irukum. Ena edutone 440 meters nu paathitalu namakku enna polum 20 plus 20 irukalla appdi nenikum. But variable nu sollitaanga, change aite irukum appdi sollitaanga. So the area of the agricultural field will not exceed which one of the following values? So நம்ம எல்லா பாசிபிலிட்டிஸையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? 25, 15, 30, 10, 28, 12, 26, 14 இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா மேக்ஸிமம் வேல்யூ 375 தான் வந்திருக்கு. So 400 எக்ஸீட் பண்ணாது. Even though if they are 20 and 20, ஆனா இது என்ன கொடுத்தாங்க, ரெக்டாங்குலர்னு சொல்லிட்டாங்க. 20 20 நம்ம ஸ்கொயர் வந்துடும். அப்ப அது கண்டிப்பா வரவே வராது. சோ அப்ப நமக்கு 375 தான் மேக்ஸிமம் வேல்யூ வருது. சோ இதை தாண்டி முடியாதுன்னா என்ன சொல்லணும்னா 400 எக்ஸீட் ஆகாதுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். 300ல வேல்யூ வருது, அதனால 300 ஸ்கொயர் மீட்டர் எடுக்க கூடாது. ஏன்னா 375 வந்து மோர் தென் 300 பட் லெஸ் தென் 400 வருது. அப்ப 400 எக்ஸீட் ஆகாது அப்படின்னு தான் எழுதும். நெக்ஸ்ட் क्वेश्चन. A cylindrical tank of diameter 35 meter is full of water. 35 centimeter is full of water. If 11 liters of water is drawn out, the water level in the tank will drop by cylinder formula. Volume தெரியும் நமக்கு. ஓகேவா? pi r square h. Cone formulaவும் தெரிஞ்சுக்கோங்க. 1/3, 1/3 of the volume of the cylinder. So அப்ப இந்த மாதிரி mensuration rectangle, square, cube, cuboid, cylinder, cone, sphere, hemisphere இதோடைய வால்யூம், அதுக்கப்புறம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் கண்டிப்பா ப்ராப்ளம் அது ரிலேட்டடா கேட்பாங்க. உங்களை டைரக்டா யாருமே வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்கன்னு 10th ஸ்டாண்டர்ட்ல மாதிரி கேட்க மாட்டாங்க. வித்தியாசமா தான் இருக்கும். இந்த மாதிரி ஹைட் எவ்வளவு டிராப் ஆகும் கேட்டிருக்காங்கன்னா ஹெச் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது வால்யூம், டயாமீட்டர் வச்சு நம்ம ரேடியஸ் எழுதிடலாம். ரேடியஸ் என்னது? ஹாஃப் ஆஃப் த டயாமீட்டர். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா லிட்டரை சென்டிமீட்டர் கியூபா கன்வெர்ட் பண்ண தெரியணும். 1 லிட்டர் வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்பதான் டக்குன்னு அந்த ப்ராப்ளம்ல ப்ரொசீட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். அங்க போயிட்டு லாஜிக்கலா நான் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க கூடாது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? சோ 80/7 வருது. நம்ம டிவைட் பண்ணோம்னா we will be getting 11/3/7 சென்டிமீட்டர். இதுல என்னன்னா ஜஸ்ட் 1 லிட்டர்னா 1000 சென்டிமீட்டர் கியூப்னு தெரியணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னா pi r square h ஃபார்முலா தெரிஞ்சா போதுங்க. ஈஸியா அந்த சம் போட்டுடலாம். யூபிஎஸ்சில இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க நினைக்கலாம். டைரக்ட் ஃபார்முலா பேசிஸ் क्वेश्चनலாம் எங்கடா கேக்குறாங்கன்னு கேட்பாங்க. Miracles do happen. Okay. A tree is broken by the wind. The top of the tree struck the ground at an angle of 30 degree. இதெல்லாம் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருப்பீங்க. And at a distance of 30 meter from the root. அப்படியே இது வந்து விஷுவலா ஞாபகம் வச்சுக்கிட்டு வரையணும். ஒரு ட்ரீ இருக்கு, விண்ட் இடிக்குது, அந்த ஏபின்ற பார்ட் கீழே விழுந்து பிடியா மாறுது. அது கிரவுண்ட்ல இருந்து பார்த்தோம்னா 30 டிகிரி சப்டெண்ட் ஆகுது. ரூட்டுக்கும் அது விழுந்திருக்கிற பார்ட்டுக்கும் விழுந்திருக்கிற பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல சைன், காஸ், டான் வேல்யூ தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஆப்போசிட் சைட்னா எந்த ஆங்கிள் எடுத்திருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அந்த ஆங்கிளுக்கு நெய்பர்லயே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. 90 டிகிரி ஆப்போசிட்டா இருக்கிறது தான் ஹைபோட்டென்யூஸ். ஓகேவா? சோ சைன் தீட்டானா என்ன, காஸ் தீட்டானா என்ன, டான் தீட்டானா என்னன்னு தெரியும். சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபோட்டென்யூஸ், காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டென்யூஸ், டான் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. அதாவது சைன் தீட்டா பை காஸ் தீட்டா.
இந்த வேல்யூ ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. sin cos tan 0 டிகிரில இருந்து 90 டிகிரி வரைக்கும். இது நான் எப்படின்னா நான் இப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். 0 1 0 1 0 infinity ஞாபகம் வச்சுப்பேன். 0க்கும் 90க்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு 30 45 60க்கு sin உடைய ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் மட்டும் ஞாபகம் வச்சுப்பேன். 1/2 1/√2 √3/2. அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. √3/2 1/√2 1/2. அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி எழுதுனா tan கிடைச்சிட போகுது. 1/√3 1 √3. இது எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல எங்க மேம் ஈஸியா சொல்லி கொடுத்த ஒரு வழி. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா சைனோட ஃபர்ஸ்ட் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே ரெசிப்ரோக்கலா ரெசிப்ரோக்கலா இல்ல அதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி டேனுக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கும் ஞாபகம் இருந்தாச்சு. இந்த டெக்னிக் பிடிச்சிருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 1 0 1 0 இன்ஃபினிட்டி சைனோட மட்டும் 30 45 60 ஞாபகம் வச்சுக்கணும். 1/2 1/√2 √3/2 ரிவர்ஸ்ல எழுதுங்க. டிவைட் பண்ணி டேனுக்கு எழுதுங்க. இது யூனிவர்சலா எல்லா எக்ஸாமுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. எஸ்எஸ்சியா இருக்கட்டும், நம்ம யூபிஎஸ்சி சிசாட்டா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே. ஓகே, சோ அப்ப நம்ம tan தீட்டா வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஆப்போசிட் சைடை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ தானே கேட்டிருக்காங்க. சோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 30/√3 வரும். கான்ஜுகேட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. கான்ஜுகேட்னா ஒண்ணும் இல்ல, டினாமினேட்டர்ல இருக்கிற ரூட்டை நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல திரும்பவும் மல்டிப்ளை பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த ரூட் கேன்சல் ஆகி ஹோல் நம்பரா வரும். அப்ப 30√3 அதாவது 10√3 சென்டிமீட்டர் வருது. திரும்பவும் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த ஹைபோட்டென்யூஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதானே அந்த புரோக்கன் பார்ட் ஆஃப் ஏபி. அப்ப ஹைபோட்டென்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இந்த காஸ் தீட்டா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சைனை வச்சு கண்டுபிடிக்கலாம், உங்க இஷ்டம். ஓகேவா? சோ காஸ் தீட்டா வச்சு கண்டுபிடிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொடுத்துருக்கிறதே அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது we will be getting 60/√3. இதுவும் கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணுங்க. √3/√3. So we will be getting 20√3. இப்ப டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ என்னன்னா அந்த விழுந்திருக்கிற பார்ட்டும் ஆல்ரெடி ஸ்டாண்டிங்ல இருக்கிற பார்ட்டும் அவ்வளவுதான். சோ அப்ப மொத்தமா 30√3 வரும். √3 √2 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. √2 ஓட வேல்யூ 1.414, √3 ஓட வேல்யூ 1.732. இந்த sin cos theta ஓட வேல்யூ பிளஸ் √2 √3 ஓட வேல்யூ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. யூபிஎஸ்சில நம்ம சாதாரணமா அணுகக்கூடாது. திடீர்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஒரு மென்ஸ்ட்ருவேஷன் ப்ராப்ளம் டைரக்ட் அப்ளிகேஷன் ஃபார்முலா பேசிஸ் கூட கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வி ஷுட் பி வெல் ப்ரிப்பேர்ட். ஸோ மென்ஸ்ட்ருவேஷன்ல இருக்கிற எல்லா ஃபிகர்ஸோடைய வால்யூம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா படிச்சிருங்க. ஸோ மேபி நான் இன் ஃபியூச்சர் செஷன்ல அப்லோடும் பண்றேன். ஓகேவா? ஸோ till then subscribe to Dream Work Achieve channel. Be bold, be strong, be happy, and be grateful to each and every one you do. நன்றி, வணக்கம்.